Welcome to The Wide Angle. Information is wealth. நடிகர் கமலஹாசன் தமிழக அரசு மீது ஊழல் நிறைந்த அரசு அப்படின்னு ஒரு உண்மையான குற்றச்சாட்டு, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொன்னதால அரசியலில் சின்சியராக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சில உண்மையான அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர், ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பொங்குனதால கடுப்பான கமல் மக்கள் அனுபவித்த அனைத்து ஊழல் பிரச்சனைகளையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு இமெயில் மூலமாக ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கூகுள் ஹிஸ்ட்ரியில் நம்ம பசங்க எப்படி உடனே டெலீட் பண்ணுவோமோ அதே மாதிரி கூகுளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆயிருக்கு. குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்களுக்கு எதுக்கு குறுகுறுக்குது? 2016ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கை இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை வெளியிட்டதில் அரசாங்கம் பெரும் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தன்னுடைய ஆழ்ந்த மனசுல இருந்து ஃபீலிங்ஸை கொண்டு வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசு துறையில் கார், வீடு, பல்வேறு சலுகையில் இருக்க இவங்க அரசாங்கத்தை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னா அந்த அரசாங்கம் எங்கே இருக்கு? பாவம் அந்த அரசாங்கம். அது பிராந்திய நீ ராவ அடிச்சதுனால ராவுல ஏற்படுற மனப்பிராந்திடா. அது பேலன்ஸ் பிராந்தி எங்க பாஸ்? அது பிராந்தியே இல்லடா, கக்கூஸ்கள் ஒரு ஆசிட்ரா. காலையில் சூரிய உதயத்திற்கு முன் கல்லூரிக்கு சென்று சூரிய அஸ்தமனமான பின் வீட்டிற்கு வரும் இன்ஜினியர் மாணவர்களுக்கு ஒரு அரிய வரத்தை அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. இன்னைக்கு என்ன எக்ஸாம், நாளைக்கு என்ன எக்ஸாம் என்ற கன்ஃபியூஷனில் இருக்கும் மாணவர்களுக்கும், விடுமுறையா அப்படின்னா என்ன அப்படின்ற ஆச்சரியப்படக்கூடிய மாணவர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது என்னவென்றால், காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த வருஷத்துடைய கடைசி நாள் வரை என்ன எக்ஸாம், என்ன டேட்டில், எப்போ வரப்போகுதுன்ற டீட்டெயில்டாக வெளியிட்டிருக்காங்க. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமாக எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில் அப்படிதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தோட முடிவில் குளிர்காலத்துக்கு 4 வார விடுமுறையும் கோடை காலத்திற்கு 6 வாரம் விடுமுறையும் இனிமேல் உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன்.